ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலையே அடுப்பில் பிரியாணி எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1 kg சிக்கன் பிரியாணிக்கு வந்து 4 மீடியம் சைஸ்ட் ஆனியன்ஸ் வந்து ஜூலியண்ட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3 ஸ்பைசஸ் மட்டும்தான் வந்து பிரியாணிக்கு ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆயிலே போடலை. ஒய் பிகாஸ் வந்து நம்ம அடுப்பில் செய்யும்போது பிகினர்ஸ்க்கு வந்து அந்த ஹீட் எந்த அளவுக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு வெசல்லன்னு தெரியாது. ஸோ தட் வந்து இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆயில் வந்து 200 ml வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மசாலாஸ்லாம் சிக்கன் 65க்கும் சரி ப்ரான்க்கும் சரி தனியாக செப்பரேட்டாக போட்டு வச்சுட்டேன். ஸோ ஆனியன் வந்து நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 100 grams ஜிஞ்சர், 50 grams கார்லிக் இது ரெண்டுமே பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து பெஸ்ட்டு. ஸோ காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் காரம் கம்மியாக இருக்கும், வீட்டில் காரம் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் இப்போ நீங்கள் இந்த ஆனியனில் ஆட் பண்ணதுனால கலர் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே என்டையர் பிரியாணியுமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ வந்து கொரியண்டர் அண்ட் மின்ட் லீவ்ஸ் வந்து ஹாஃப் பஞ்ச் எடுத்திருக்கேன். ஸோ சின்ன கட் அப்படின்னா ஹாஃப் பஞ்ச் எடுத்துக்கோங்க. பெரிய கட் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து டொமேட்டோஸ் அண்ட் வந்து 4 to 5 க்ரீன் சில்லிஸ் வந்து 2 மட்டும் ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா சாட்டே ஆகட்டும். டொமேட்டோஸ் பொறுத்த வரைக்கும் 400 grams போதும். அண்ட் இப்போ வந்து கர்ட் ஆட் பண்ணுறேன். நல்ல திக் கர்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 200 ml வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது அந்த ஆயில் எல்லாமே ஊஸ் அவுட் ஆகி வெளியே வரும். ஸோ இப்போ பாருங்கள், அது ஜாம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 kgக்கு தேவையான அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 ஃபுல் டம்ளர் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன், அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 7 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் 7 பாஸ்மதி ரைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கம்மியாக ஊற்றுறது நல்லது. ஸோ தட் வந்து நம்ம தம் போடும்போது கரெக்டாக வந்துடும். ஸோ இது நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் வந்து சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1 to 2 minutes போதும். ஸோ இந்த சிக்கன் வந்து 70% வந்து நம்மளுக்கு தம்மில் தான் குக் ஆகணும். ஸோ தட் அது வந்து நல்லா சாஃப்டாக வரும், இல்லைன்னா ரப்பரி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. 1 or 2 minutes தான் வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து நான் ரைஸை டைரெக்டாக ஆட் பண்ணிடுறேன். ஸோ ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. ஹோப் யூ ஆல் நோ ரைஸ் உடஞ்சிடும். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் செக் பண்ணிக்கோங்க. சால்ட் செக் பண்ணிவிட்டு சால்ட் தேவை அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வீட்டில் அடுப்பு மூட்டி செஞ்சு பாருங்கள். ஸோ அந்த அடுப்பு எரியிற ஸ்மெல்லே வந்து அந்த பிரியாணிக்கு நல்ல வாசம் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லிட் போட்டு கவர் பண்ணிடுறேன். கவர் பண்ணி ஒரு 2 minutesல வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இருக்கும். ஸோ லைட்டாக மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம அடுப்பில் செய்கிறோம் அப்படின்றதுனால வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கவர் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன். நான் ஒரு 7 to 8 minutes வச்சுருந்தேன். அகெயின் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிது. ஸோ தம்மில் வைக்கிற கன்சிஸ்டன்சி இது தான். இப்போ வந்து மேலே ஜஸ்ட் ட்ரிசில் ஆஃப் கீ ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு கவர் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபைனலி வந்து மேலே இந்த கொரியண்டர் அண்ட் மின்ட்டை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு கவர் பண்ணி தம்மில் வச்சுருங்க. ஒரு 15 minutes கம்ப்ளீட்டாக இது தம்மில் இருக்கட்டும். அண்ட் தென் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இது வந்து நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணும்பொழுதே வந்து அந்த ஸ்மெல்லே வந்து ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேஸ் ஸ்டவ்வில் செய்கிறத விட இந்த மாதிரி அடுப்பில் செய்கிறது வந்து டைம் ரொம்ப சேவ் ஆகும், நம்மளுக்கு குயிக்காக ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து 65 வந்து நான் பொரித்து எடுத்துட்டேன். அண்ட் பிரியாணியுமே வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக தம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 15 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அந்த ரைஸ் எல்லாமே எந்த அளவுக்கு வந்து தம் ஆகியிருக்குன்னு பாருங்கள். ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணுறேன். அரிசி உடையாத அளவுக்கு பாருங்கள். ஒரு ரைஸ் கூட உடையில, அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ சிக்கனுமே ரொம்பவே நல்லா குக் ஆகியிருக்கு, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அண்ட் ப்ரான்ஸுமே டைகர் ப்ரான்ஸுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாரு. டு பி ஃப்ரேங்க் வந்து இது ப்ரீ பிளான்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க சொன்னேன். ஸோ இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு. ஸோ என் அண்ணன் வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள்.
சூப்பராக வந்திருக்கு இந்த வீக்கு. தேங்க்யூ. தாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி சண்டே சமையல். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லாருக்கும் டெம்ப்டாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்த்த எல்லோரும் புர்னீஸ் ஜங்ஷன் சேனலுக்கு ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். அண்ட் நெக்ஸ்ட் ரெசிபியில் சந்திக்கலாம். பாய்.